Hello friends, welcome to our Rail Gold channel. Upcoming RRB NTPC CBT 2, Undergraduate CBT 1 and Group D ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு மஸ்ட் வாட்ச் மேக்ஸ் சீரிஸ். என்டிபிசி சிபிடி 1 ஆன்சர் கீழே உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் தரமான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, find the value of k if the quadratic equation ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்டு நெக்ஸ்ட் இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹேவ் போத் ரூட்ஸ் காமன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே காமன் ரூட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்தாலே நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை என்ன? ax² + bx + c = 0 இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால் ab இது ரெண்டு தான் இன்வால்வ் ஆகுது, இங்கேயுமே ab இது ரெண்டு தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a இதை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இதில் நான் அது போட்டேன்னா இப்போ இது என்ன ஃபார்மேட் சொல்லியிருந்தேன்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால் ax² + bx + c = 0 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தோம்னா இங்கே a2 bன்றது k அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும்? -k/2ன்னு வரும். அதே மாதிரி ரெண்டாவது இதுக்கு என்ன வரும்? -b/a -4/3ன்னு வரப்போகுது. இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ரெண்டுக்குமே போத் ரூட்ஸ் காமன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு பார்த்தோம்னா இங்கே கேன்சல் அவுட் பண்ணுறேன். k = 4 2 8 8/3ன்னு வரப்போகுது. இங்கே மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ k = 8/3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருவேளை இங்கே கே கொடுக்காம இந்த இடத்துல கே கொடுத்து இங்கே நம்பர் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஆல்ஃபா × பீட்டா = c/a இந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5832ன்றதை க்யூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. இது என்ன க்யூப் அப்படின்னா 18ஓட க்யூப் தான் 5832. இல்லை ஒருவேளை நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா 15ஓட க்யூப் என்ன? 3375. 20 க்யூப்ன்றது 2 2 4 4 2 8 8000. இதுக்கு நடுவில் உள்ள ஒரு நம்பர் 2ல் முடியணும் அப்படின்னா அது கண்டிப்பாக 8 தான் யூனிட் டிஜிட்டாக வச்சுருக்கணும். 8 8 64, 4 8 32. அப்போ 2ல் முடியும். அதை வச்சாவது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 18 டிவைடட் பை இங்கே 4 0 இருக்குது, பவரில் 4 இருக்குது, அப்போ 10 × 5/24 × 78ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், கேன்சல் அவுட் பண்ணால் முடிஞ்சது. இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 6 18, இங்கே 4 6 24. அது போக இங்கே 2 அடித்தோம்னா இங்கே 39. அப்போது 3 × 39/4 இதுதான் ஆன்சரு. ஆப்ஷனில் இல்லை. இந்த கொஸ்டின் அப்ஜெக்ஷன் கண்டிப்பாக ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான மார்க் உங்களுக்கு வந்துடும். அடுத்த கொஸ்டின், சலில் சேலரி வாஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு பை 15%. 15%னா என்ன? 15/100ன்னு போடுவோம். அப்போ 3/20ன்னு வரப்போகுது. அப்போது 20 17 ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரைஸ்டு பை 10%. 10% என்ன? 10/100ன்னு போடுவோம். அப்போ மேலே 1/10ன்னு வரும். 10 11 ஆயிருக்கும். அதான் ரைஸ்டு. வாட் வாஸ் த பர்சன்டேஜ் வாஸ் ஹிஸ் ஃபைனல் சேலரி லோயர் கம்பேர்ட் டு ஹிஸ் இனிஷியல் சேலரி? எவ்வளோ பர்சன்டேஜ் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20, இங்கே 10, 200, 17 11 187 வரும். இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 13 கம்மியாக இருக்குது. எதுலேருந்து? 200லேருந்து × 100 போட்டோம்னா இந்த 0 0 கேன்சலு. 13ல் பாதி 6.5%. ஆப்ஷன் சி. இந்த சம்மெலாம் 15%ன்னு பார்த்த உடனேவே 3/20ன்றது ஞாபகம் இருந்தால் வேகமாக பண்ணிடலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாமே நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. 15/100 3/20 20 17 ஆகுது. 10% கூடுதுன்னா 10 11 ஆகுது. 10 கம்மியாக இருக்குது, 10% கம்மியாகுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 10 9 ஆகுதுன்னு வேகமாக போட்டு செஞ்சோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே மேட்ரு. மல்டிப்ளை பண்ணுறோம், கேன்சல் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 260 இஸ் த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் எக்ஸ் அண்டு 338ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் என்ன? ரூட் ஆஃப் அந்த 2 நம்பர்ஸ் போடுறது தான். எக்ஸ் × 338 = அந்த மீன் ப்ரொபோர்ஷன் என்ன? 260. இது கொடுத்துட்டாங்க. இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். 260 × 260 = அந்த ரூட்டு கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ எக்ஸ் × 338ன்னு வரப்போகுது. 26 இருக்குது, 338 இருக்குது. அப்போ கண்டிப்பாக எல்லா நம்பரையும் பாருங்கள், ஹோல் நம்பராக தான் இருக்குது.
கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 13 டேபிளை நம்பி அடிக்கலாம். 2 13 சார் 26, இதே கேன்சல் அவுட் பண்ணோம்னா 2 13 சார் 26, மீதி 7 வரும் 6. அப்புறம் இதை அடித்தோம்னா 10, இதை அடித்தோம்னா 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 × 10 200, ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், a class of 30 students appeared in a test. The average score of 12 students is 60 and that of the rest is 62. அப்போ மொத்தம் 30 பேர், அதில் 12 பேர் சொல்லிட்டாங்க, ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னவாக இருக்கணும், 18 தான் இருக்கணும். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் த கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 30 பேர், அதில் 12 பேருக்கு தனியாக 18 பேருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படியே கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், 5 6 are 30, 2 6 are 12, 3 6 are 18, எல்லாம் 6 டேபிள் அடிச்சாச்சு. அப்போது நம்மளுக்கு என்ன, இதுக்கான ஆவரேஜ் 60, இதுக்கான ஆவரேஜ் 62. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 2 6 are 12, 120, 62 × 3ன்றது 186, டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸு, 5. இதை பொறுத்தளவு நம்ம இதை மட்டும்தான் செய்கிறோம். இதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம், ஏன்னா இதை நம்ம கொண்டு வந்து 3லையுமே ஒரு ப்ரொப்போர்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ 120 + 186/5, இங்கே 6, இங்கே 0, இங்கே 1 2 3, அவ்வளோதான். இது பண்ணோம்னா 6 5 are 30, 1 5 is 5, அப்போ 61 பாயிண்ட் சம்திங்னு வரப்போகுது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து, த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 14 ஹோல் நம்பர்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹோல் நம்பர்னால் என்ன, 0ல் தான் ஆரம்பிக்கும். 0 1 2 இப்படியே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும், இங்கே கேட்டிருக்கிறது 14 வரைக்கும். அதனால் நம்ம 13 போடுறோம், ஏன்னா 0 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 14 நம்பருன்றதுனால 13ஓட முடிச்சிருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் எல்லாமே எப்படி ஃபாலோ ஆகும், அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டாலே அதான் ஆன்சர். இப்போ 0 + 13/2, அதாவது L + A/2ன்னு நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில், அதே தான் இங்கேயும் போடுறேன். 13/2, 13/2னா என்ன, 6.5, ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் ஹூஸ் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 98ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்ன, அதில் பாதி 49. கேட்டிருக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 4πr². அப்போ 4 × 22 டிவைடட் பை 7 × 49 × 49. இப்போ கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 7 இங்கே 7 வந்துடும். இப்போ 4 2s are 8, 8 9s are 72, 2 7s are 14. 4ன்னு முடிகிற நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுது. 4ன்னு முடிகிற நம்பர்ன்றதுனால கண்டிப்பாக இந்த ஆன்சர் கிடையாது, இந்த 3ல் தான் ஒன்று. அதை நம்ம இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ கண்டிப்பாக 7ஆல் இங்கே வர்றதுனால எல்லாமே 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அதை எடுக்கிறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், 4 × 22 அப்படின்னு வருது. 22ன்றது என்னது, 2 × 11, 4 2s are 8. இப்போ 8ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருந்தால் அதை நம்ம தூக்கிடலாம். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, லாஸ்ட் 3 டிஜிட் டிவிசிபிள் பை 8ஆக இருந்தால் அதுதான் 8ஓட மல்டிபிளில் வரக்கூடியது. அதை வச்சு பார்த்தோம்னா இப்போ இங்கே பாருங்கள், 2 8s are 16, மீதி 4 வரும். 44 8ஓட டிவிசிபிள் கிடையாது. இங்கே பார்த்தோம்னா 2 8s are 16, 24, 3 8s are 24 இங்கே வருது. இதை நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறோம். சப்போஸ் இதுலேயும் வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை, அதையும் பார்த்துக்குறோம். 3 8s are 24, 44 அப்போ இதில் வராது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சியை தூக்கிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி முடிஞ்சது. இதே மாதிரி ரொம்ப பெரிய நம்பராக கூட கொடுக்கலாம். அதில் என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம எடுத்து ஈஸியாக பண்ண முடியும்னு பாருங்கள். கண்டிப்பாக வழிமுறைகள் இருக்கும், அதை அப்ளை பண்ணால் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு, ராகுல்ஸ் ஏஜ் இஸ் 3 times த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். இப்போ ராகுல் அவனோட டாட்டர், அவன் ஏஜ் எப்படி இருக்குது, 3 times இருக்குது. ஆஃப்டர் 8 years ஃப்ரம் நவ் ஹிஸ் ஏஜ் வில் பி 5 years மோர் தென் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். இப்போது 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், வயசு 8 கூடும். அதனால் அதில் என்ன ஆகுது, ஹிஸ் ஏஜ் வில் பி 5 years மோர், 5 years கூட இருக்கும். அப்போ இவனுக்குமே 8 வயசு கூடும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. ஆஃப்டர் 8 years ஃப்ரம் நவுன்னு சொல்லியிருக்காங்க. 8 years 2 பேருக்கும் போட்டாச்சு. ஹிஸ் ஏஜ் வில் பி, இவனோட ஏஜ் வில் பி 5 years மோர் தென் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். இதுதான் ஓவரால் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இன்ட்டில் இதை போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3x + 8 = 2x + 16 + 5. அப்போ இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்தோம்னா எக்ஸு,
ஈக்குவல் டு 16 + 5ன்றது 21, 21 - 8ன்றது 13. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13 வருது. அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ராகுல். ராகுலோட பர்சன்டேஜ் என்ன வரும்? 3 × 13. 13 3 சார் 39, ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்து, இஃப் ஈஸ்வர் கவர்ஸ் 721 km இன் போட் இன் 42 hours அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அப் ஸ்ட்ரீம். அண்ட் ஹி டேக்ஸ் 15 km வித் த ஸ்ட்ரீம். அப்போது டவுன் ஸ்ட்ரீம். தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்கிறது. இப்போ இதை வச்சு பார்த்தோம்னா போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு, இதுதான் என்னது? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அதுதான் போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு எழுதியிருக்கேன். டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். ஃபஸ்ட்டு உள்ளதை வச்சு இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை வச்சு எழுதினோம்னா போட் ஸ்பீடு ப்ளஸ் வாட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு 15 ஹவர்ஸ்னு சொல்லிட்டாங்க. 721 டிவைடட் பை 15. இப்போ இதை வச்சு நம்ம வாட்டர் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை கேன்சல் அவுட் பண்ணி 2 ஈக்குவேஷனில் அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்பீடு கண்டுபிடிக்காமல் போட் ஸ்பீடு கண்டுபிடிச்சி தூக்கி போட்டு செய்யணும். அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே சைனை மாற்றிட்டோம்னா இது கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கே 2 × -2 போட் ஸ்பீடு ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த 721 இருக்கா, என்ன வரும்? 721 1/42. இந்த மைனஸ் ஆஃப்ன்றது இங்கே உள்ளே வந்துடும். -1/15. இப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுத்து பண்ணோம்னா இந்த 1/42 -1/15 இதை பண்ணேன்னா எல்சிஎம் என்ன? இது 7 6 are 42. ஸோ 2 × 3. இது 5 × 3. அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா 5 3 2 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 5 × 3ன்றது 15, 15 2 are 30, 30 × 7 210. இது 210 தான் எல்சிஎம். 210 டிவைடட் பை 42ன்றது 5 மைனஸ் 15 ஸ்கொயர்ன்றது 225. அதோட 15 கம்மி பண்ணோம்னா 14லேயே வந்துடும். இப்போ 5 - 14/210. இது என்ன ஆகும்? -9/210. இப்போ ஓவராலாக இந்த டேர்முக்கு நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான், அப்படியே போட வேண்டியதான். -2 × போட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 721 × -9/210. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். 7 டேபிளில் பண்ணியாச்சு. இங்கே 103ன்னு வரப்போகுது. அப்புறம் 10 3s are 30, இங்கே 3 3s are 9. அப்புறம் இந்த 2வும் இங்கே வந்துடும். இந்த மைனஸும் இங்கே உள்ளது கேன்சல் ஆயிரும். இப்போ போட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 103 × 3/20. அப்போ என்ன ஆகுது? 3 3s are 9. 9ல் முடியுது, டிவைடட் பை 2ன்னு வருது. இப்போ என்ன தான் கண்டிப்பாக இருக்கும்? 4.5ன்னு வரும். கண்டிப்பாக 4.5ன்னு வரும். ஆனால் இங்கே கீழே ஒரு 0 இருக்குது பாருங்கள். 20ன்றதுனால டெசிமல் இங்கே போய் 0.45ன்னு வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ 0.45 டெசிமலில் முடிகிறது எத்தனை நம்பர் இருக்குது? 1 தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, கிரண் ஸ்பெண்ட்ஸ் 45% ஆஃப் ஹிஸ் இன்கம். இஃப் ஹி சேவ்ஸ் 66,000 தென் ஹிஸ் இன்கம் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 45% இன்கம்னா கண்டிப்பாக இது சேவிங் என்ன இருக்கும்? 100லேருந்து மைனஸ் பண்ணுறது போக இருக்கும். இப்போ 100 - 45ன்றது 55. 55 தான் 66,000னா இன்கம், ஓவரால் இன்கம்ன்றது 100%. முடிஞ்சது இது கண்டுபிடிச்சா. இங்கே 55 இருக்குது. இப்போ 5 levels are 55, 6 levels are 66. இதை கேன்சல் பண்ணால் 20, 2 6 are 12. 12 போட்டு 4 0. ஆப்ஷன் டி. முடிச்சிடலாம். அடுத்து, a dealer sells 2 dryers at the rate of 63,000 per dryer. On one he earns profit 5%, another he loses 30%. What is his loss percentage in the whole transaction கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே எல்லாமே பர்சன்டேஜ் தான் தேவைப்படுது. அவங்க கேட்டிருக்கிறதுமே பர்சன்டேஜ் தான், கொடுத்துருக்கிறதும் பர்சன்டேஜ். ரேட்டை பற்றி இங்கே யூஸே இல்லை, கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 5% ப்ராஃபிட்டு. செகண்டு 30% லாஸ். 5%னா என்ன? 5/100 போடுவோம், 1/20ன்னு வரப்போகுது. 30%னா என்ன? 3/10. இது எதில் இருக்குது? மைனஸில் இருக்குது. ஏன்னா லாஸ். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இதை வச்சே எழுதிடலாம். 20 21 இருக்குது. இங்கே 10 7 இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன? ரெண்டுக்குமே ட்ரையர் செல்லிங் ப்ரைஸ் 1. செல்ஸ் 2 dryers at the rate of 63,000 per dryer. ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸ் சேம். அப்போ சேமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? 7 × 3 போட்டால் 21 வந்துருமா? இங்கேயும் 10 × 3. ஏன்னா இங்கே நான் ஒன்று மல்டிப்ளை பண்ணால்
ரேஷியோவில் உள்ளதையும் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்போ இங்கே 21 வந்துருச்சு, இங்கேயும் 21 வந்துருச்சு. இப்போ 20 இங்கே 30, இப்போ ஓவராலாக இங்கே 50, இங்கே 21 இங்கே 21, ஓவராலாக 42. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? சிபி 50, எஸ்பி 42, 8 கம்மியாக இருக்குது. இப்போது லாஸ் தான் நடந்திருக்கு. அதுதான் அவங்களும் சொல்லிட்டாங்க. சப்போஸ் கேட்காம இருந்தால் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். -8 நடந்திருக்கு பை 50 எதுலேருந்து சிபி இன்ட்டு 100 போட்டோம்னா முடிஞ்சது. இங்கே 1 இங்கே 2, 16% லாஸ். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ரேட்டு கொடுத்தாச்சு, இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. இதுக்கு ஃபார்முலா என்ன? PR²/100². இப்போ பிரின்சிபல் என்ன? அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 16 × 16ன்றது 256 டிவைடட் பை 100 × 100 = 797. இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை பிரின்சிபல். அப்போது டேரெக்டாக டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே ஹோல் நம்பர் கிடையாது. இப்போ 79740 டிவைடட் பை 256. இது பண்ணுறது தான் நம்மளுக்கு மேட்ரே. இங்கே எல்லாத்துலேயுமே பாருங்கள் 311 311 311 311 இருக்குது. ஸோ அதை எதை பற்றியுமே யோசிக்க வேணாம். 3 போட்டோம்னா 256 × 3, 256 3ஆல் போட்டோம்னா 6 3 சார் 18, 5 3 சார் 15, 16 2 3 சார் 6, 768 768. இப்போ 9 இங்கே 2 இங்கே 0 திரும்ப பார்த்தோம்னாலும் கண்டிப்பாக 1 தான் போட்டாகணும். போட்டோம்னா இங்கே 4 இங்கே 3 இங்கே 0 திரும்ப, ஏன்னா 311 தான் வந்திருக்கு, திரும்பி 1 தான் போட்டாகணும். 256 இங்கே 0 6 340க்கும் இதுக்கும் பண்ணோம்னா 0 4 8ன்னு வரப்போகுது. இப்போ 311 அதுக்கப்புறம் என்ன நம்பர் போட வேண்டியிருக்கு? 256ஆல் போட்டோம்னா 3 தான் போட வேண்டியிருக்கு. ஏன்னா 3 × 256 தான் என்ன? 768. இதை 768ஆல் நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன வருது? இங்கே 2 இங்கே 7. அப்போது நெக்ஸ்ட் என்ன வரும்? 0 சேர்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா இங்கே கீழேருந்து 0 இறக்குவேன். போட்டேன்னா 311 3. இன்னொன்று என்ன எடுத்து வரப்போகுது? 3 × 256ன்னு போட்டால் 768 வந்துடும். ஆனால் நான் இங்கே என்ன போடுவேன்? கண்டிப்பாக 2 தான் போடுவேன். 2 போட்டேன்னா அதுக்கு அடுத்து வர்ற நம்பர் கண்டிப்பாக பெரிய நம்பராக தான் இருக்கும். ஏன்னா 3 × 256 768. 2 × 256ன்னு போட்டால் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 6 2 சார் 12, 5 2 சார் 10, 11 வரப்போது 512 தான் வரும். டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்க போது. அப்போ 2.5 ப்ளஸ்ஸுக்கு போயிடும். அப்போ 2.5ன்றது மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 311 3 இங்கே 2.5 பேர் 3ன்னு தான் போட போகிறோம். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 31133. ஆன்சர் 31133. ஆப்ஷன் டி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். கீழே பாருங்கள் 8 8 16 8ன்னு இருக்குது. அப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 16க்கு கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? 8 இருக்குது, இங்கே 16 டேர்ம்ஸில் கொண்டு வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ இங்கே 6, அதே மாதிரி தான் இங்கே 2, இங்கே 5 ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா 4 மைனஸ் இங்கே 2 × 16 அப்படியே போட்ட வேண்டியதான். 32 டிவைடட் பை 16. அப்போ 6 2 8 8 9 17. 17 மைனஸ் 32ன்றது 15. அது என்ன 15? -15. -15/16. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, when x is added to each of 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, then the numbers obtained in this order are in proportion. இப்போ 4மே ப்ரொபோஷனில் இருக்குது. எப்போ? 4லேயுமே எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் ஆட் ஆகிறப்ப. தென் இஃப் 6x is to y, y greater than 0, what is the value of y? அந்த எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி y என்னன்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. அப்போ அப்படியே பாருங்கள், 3லேயுமே எக்ஸு கூட்டி போடுறப்ப ப்ரொபோஷன். அப்போ 30 + x டிவைடட் பை 15 + x ஈக்குவல் டு 21 + x டிவைடட் பை 11 + x. அப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ இங்கே 330 + 30x ப்ளஸ் 11x அடுத்து x² போடணும். நான் போட போகிறதில்ல, ஏன்னா எல்லாத்துக்குமே முன்னாடி 1 தான் இருக்குது. இந்த பக்கம் பண்ணும்போதும் இந்த பக்கம் பண்ணும்போதும் கேன்சல் ஆக போகுது, அது டைம் வேஸ்ட். ஸோ அதை எழுதலை. இங்கே 315. ஏன் அப்படின்னா 20 × 15ன்றது 300. அதோட ஒரு 15 கூட்டினா 315 ப்ளஸ் 15x ப்ளஸ் 21x. அப்போ நம்பர்ஸ் மட்டும் ஒரு பக்கம் நான் வச்சுக்கிட்டேன்னா இங்கே 330 315 இங்கே 15ன்னு வரப்போகுது. ஈக்குவல் டு 15 21ன்றது 36. 36 - 41
36 41 மைனஸ் 5ன்னு ஆகிப்போச்சு. இப்போ மைனஸ் 5x. இப்போ எக்ஸ் என்ன வருது? -3. அவ்வளோதான், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே இங்கே தூக்கி போட்டால் முடிஞ்சது. இப்போ 6 × -3 -18 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 3 × -3ன்றது -9. -9 -9 கூட்டினா -18. அப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -18 ஸ்கொயரு. அப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய்ன்னு கேட்டு ஒய் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆன்சர் இப்போ கேன்சல் பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு -18 வருது. ஆனால் +18னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வந்துடும். அப்படி பார்க்குறப்ப நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும், ஏன்னா ஒய் கிரேட்டர் தென் 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இந்த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி, ஏபிக்கு வேல்யூ கொடுத்தாங்க, பிசி சிடி ஏடி நாலுக்குமே வேல்யூ கொடுத்தாங்க. அப்படியே வரைவோம். குவாட்ரிலேட்டரல் ஒரு 4 சைடு இருக்கக்கூடியது. ஏபிசிடி இப்படி போட்டுக்கிட்டேன். ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? 17, இங்கே 8, இங்கே 9, இங்கே 12. நெக்ஸ்ட்டு ஏசிக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 15. அப்போது 8, 15, 17. அப்போ இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏன் அப்படின்னா இது மூணுமே ட்ரிபிளெட். 8, 15, 17ன்றது அது எங்கே ஹைபாட்னியூஸ் இருக்குது? 17 இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் 90 டிகிரி மேட் ஆகுது. ரைட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மூணும் பார்த்தோம்னா இது 3, இது 4, இது 5 அந்த ட்ரிபிளெட்டில் வருது. என்ன நடந்திருக்கு? ஜஸ்ட் 3 மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பார்த்தா எது பெரிய நம்பர்? 15 தான். இங்கே மேக் ஆகிருக்கு. இதை வச்சு பார்த்தோம்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உள்ளதை அப்படியே சம்மேஷன் பண்ணோம்னா, அந்த ஏரியா சம்மேஷன் பண்ணோம்னா ஓவராலாக ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரலுக்கு நம்ம பண்ணதுக்கு சமம் தான். ஸோ ½ × பேஸ் × ஹைட், இதுதான் ½ × பேஸ் × ஹைட். ஏரியா ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள் ½ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இது ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது. இப்போ பேஸ் என்ன? 12, இங்கே 9. ஒரு ட்ரையாங்கிள் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எந்த சைடை எதில் போட நம்மளுக்கு தெரியாது, எது பேஸு எது ஹைட்டுன்னு. ஜஸ்ட்டு சிம்பிளாக இதை பாருங்கள். பெரிய நம்பர் இதில் இன்வால்வ் ஆகலை. அது எப்படி வராமல் இருக்குதோ அதே மாதிரி இங்கே பெரிய நம்பரை நம்ம விட்டுற வேண்டியதான். அப்படி பார்த்தோம்னா ½ × மிச்சம் 2 தான் பேஸுக்கு ஹைட்டாக இருக்க போகுது. ½ × 8 × 15. இப்போ இதை பண்ணோம்னா 6, 6 9s are 54 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா 4 × 15ன்றது 60. அப்போ முடிகிறது எதில் முடியுது? 4ல் முடியுது. அப்படி ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டியூரேஷன் இன் இயர்ஸ் இன் விச் 1200 அமௌண்ட் டு இன்னொரு அமௌண்ட் ஆயிருக்கு அட் ரேட் ஆஃப் 4% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது பிரின்சிபலு, இது அமௌண்ட்டு எவ்வளோ கூடியிருக்கு? 2250 1200 போச்சுன்னா கிட்டத்தட்ட 1080 கூடியிருக்கு. அப்போ அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 நம்மளுக்கு தெரியும். பிரின்சிபல் என்ன? 1200 இன்ட்டு என்னன்றது நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். R/100 கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சலு. நெக்ஸ்ட்டு இங்கே 12ன்னு கேன்சல் பண்ணோம்னா 9 12s are 108. இப்போ 90 டிவைடட் பை 4. இப்போ 2 4s are 8, 1 2 4s are 8, 22 point something. ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்து வெண்டார் பாட் லெமன் செட் 7 for ₹1. ₹1 7 லெமன் வாங்கியிருக்கான். ஹவு மெனி லெமன் மஸ்ட் ஹி செல் ஃபார் ₹1 to gain 75% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 லெமன் ₹1 அப்படின்னா ஒரு லெமன்றது 1/7 இந்த 1/7 75% ப்ராஃபிட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? 175/100. இப்போ பண்ணோம்னா 4 இங்கே 8னா 200 வரப்போகுது. ஸோ 7/4. அப்போ என்ன ஆகுது? 7 7 கேன்சல். ஒரு லெமன் ப்ராஃபிட்டில் இந்த ப்ராஃபிட்டில் விற்கணும்னா ₹1/4 ஆகுது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ₹1 விற்றா ஒரு லெமன் வந்து ₹1/4 அப்படின்னா ₹1 எத்தனை லெமன் கிடைக்கும்? 4 லெமன் கிடைக்கும். அவ்வளோதான். ஆன்சர் 4 lemons. ஆப்ஷன் பி.
அடுத்து 7.5 19:5 டபுள் ரேஷியோ 16:xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி 0.5 தூக்கி விடுறதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாமே இன்ட்டு 2 பண்ணிட வேண்டியதான். இன்ட்டு 2 பண்ணால் இங்கே 15 டிவைடட் பை 19.5 இன்ட்டு 2ன்றது 39 ஈக்குவல் டு 32/2xன்னு இருக்க போகுது. இங்கே 15 கேன்சல் பண்ணுறேன், 5 இங்கே 13ன்னு வரப்போகுது. அப்போ என்னாகும், 2x ஈக்குவல் டு 32 இன்ட்டு 13 டிவைடட் பை 5. இப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 6 5 ஆர் 30 20ன்னு வரப்போகுது. 6.4 இந்த 2 வச்சும் கேன்சல் பண்ணோம்னா 3.2 இன்ட்டு 13. 2 இங்கே 3 இருக்குது. அப்போ கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 6 தான். 3 2 சார் 6ன்றதுனால ஆன்சர் ஒரே ஒரு இதில் தான் 0.6 இருக்குது. ஆப்ஷன் சி முடிஞ்சது. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே பாருங்கள் யூனிட் டிஜிட் வேறு தான் இருக்குது, ஹோல் நம்பராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாகவே பண்ணிடலாம் பாருங்கள். 127 அப்படியே இங்கே 7ல் முடியுது, அது தேவையே இல்லை. -7 இன்ட்டு 17 + 6 17ம் + 6 அப்போ எவ்வளோ வரும், 17 + 6னா 23. இப்போ 23 இன்ட்டு 7 தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே தான் மல்டிப்ளேயில் இருக்குது, மீதி எல்லாம் அடிஷன் சப்ராக்ஷன் தான். அதுக்கு தான் போர்ட் மாஸில் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். 3 7s are 21. இப்போ இங்கே மைனஸு யூனிட் டிஜிட் முடிகிறது 3 7s are 21ன்றதுனால 1 முடியுது. ப்ளஸ் இங்கே யூனிட் டிஜிட் என்ன 3. இப்போ என்ன நடந்திருக்கு யூனிட் டிஜிட்டில் 7 - 1 6 6 + 3 என்ன வருது 9. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் யூனிட் டிஜிட்டில் 9 இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. ஃபுல்லாக செய்யணும்னே அவசியம் இல்லை. யூனிட் டிஜிட் வேறு இருந்ததுன்னா உள்ள போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி எங்கே எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு மிச்சதை அப்படியே வச்சுருந்தாலே பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பைப் A can fill a tank in 18 minutes. Pipe B can empty the completely filled tank in 20 minutes. Initially pipe A is open and after 6 minutes pipe B is also open. In how much time will the remaining tank be filled completely ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பைப் A என்ன 18 ஃபில் பண்ணுது, பைப் B என்ன பண்ணுது 20 எம்டி பண்ணுது. இப்போ ரெண்டுக்குமே எல்சிஎம்னு எடுத்தோம்னா 9 2s are 18ன்றதுனால 3 square into 2, 10 2s are 20ன்றதுனால 5 into 2 into 2 இங்கேயும் 2 square வரும். இப்போ 2ல் பெருசாக பார்த்தோம்னா 2 square 3 square 4 9s are 36 36 into 5னா 180. இதுதான் எல்சிஎம். இப்போ 180/18னா 10. இதுக்கான எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா 9 into 20ன்றது 180. இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, இது ரெண்டு எஃபிஷியன்சி, இது எல்சிஎம் அதாவது டோட்டல் ஒர்க்கு. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, இனிஷியலி பைப் ஏ இஸ் ஓப்பன், பைப் ஏ மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் 6 நிமிஷம். ஏன்னா 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பைப் பியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. 6 நிமிஷம் ஏ மட்டும் அப்படின்னா 60 ஃபுல்லாகிருச்சு. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 180ல் 60 போச்சுன்னா மீதி 120 இருக்கும். இந்த 120 பைப் பி இஸ் ஆல்சோ ஓப்பன். அப்போ ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ரெண்டுக்குமே எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 10 - 9 1. எவ்வளோ நேரம் ஆகும் ஃபுல்லாக 120/1னா 120 தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபைன்னு இது கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ் தான், ஜஸ்ட் ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம், இங்கேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எல்லாமே பாருங்கள் எக்ஸுக்கு முன்னாடி மைனஸே கிடையாது, இங்கேயும் எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போவுமே இங்கே எக்ஸ்ஒய்ன்னு தான் வரப்போகுது. ஸோ x² அப்படின்ற டேர்முக்கு முன்னாடி மைனஸ் வர வாய்ப்பே இல்லை. x² முன்னாடி பாசிட்டிவ் தான் வரப்போகுது. அதை வச்சு பார்த்தாலே இங்கே இந்த ஆப்ஷன் ரெண்டுமே எலிமினேட் ஆகிரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2² 4 ப்ளஸ் இங்கே 5x²னா 25x² வரப்போகுது, இங்கே 25. நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரே ஒரு டேர்ம் தான் x² பாசிபிள், 2 × 2 4. இப்போ 4 4 8 8 25 கூட்டினோம்னா 33x² தான் வரப்போகிறது உறுதி. அப்படி இருக்கிறது என்ன, ஆப்ஷன் டி ஒன்று தான். இன்னொன்று 34 இருக்குது, இதுவும் வரப்போகிறது, அவ்வளோதான். அடுத்து ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 5:3. ப்ராடக்ட் ஆஃப் தி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 135. தென் த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் என்ன, 2 நம்பர்ஸ் எல்சிஎம் பார்த்தோம்னா 5 இன்னொன்று 3. இப்போ 15 × xன்றது தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னு பார்த்தா ரெண்டுலேயுமே ப்ரொபோஷனில் இருக்க டேம் எக்ஸு. இதை வச்சு பார்த்தாலே எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதுபடி 15x × x ஈக்குவல் டு எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க 135. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன், பண்ணேன்னா இங்கே
15 டேபிள் வச்சு பண்ணோம்னா இங்கே 1 அப்படியே இருக்கும். இங்கே 9 × 15ன்றது 135. ஏன்னா 10ன்றது இதில் 15 கூட்டினா 150 வந்துடுது. அதை கழிச்சிட்டேன். ஸோ 9. எக்ஸு ஸ்கொயருன்றது 9 அப்படின்னா எக்ஸு 3. இப்போ எல்சிஎம் என்ன? 15 × 3ன்றது 45. இங்கே 3. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 1/45 ப்ளஸ் 1/3 என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. இப்போ இங்கே எல்சிஎம்ன்றது 45, இங்கே 1, 45 டிவைடட் பை 3ன்றது 15 3s are 45. அப்போ 16/45. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, a man has to cover a distance of 519 km in 7 hours. If he covers 2/3 of the distance in 5/7 of the time, then what should be his speed to cover the remaining distance in the time leftன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸு? 519. அதில் 2/3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? 1/3. இது டிஸ்டன்ஸ்குள்ளது. ரைட்டு. நெக்ஸ்ட்டு டைம்னு பார்த்தோம்னா எவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கு? 5/7 ஆஃப் த டைம். 5/7 ஆஃப் டோட்டல் டைம் என்ன? 7. கேன்சல் அவுட் பண்ணோம்னா 5 மணி நேரம் முடிஞ்சது. மிச்சம் இருக்கக்கூடியது எவ்வளோ? 7 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் மிச்சம் இருக்குது. இப்போ 2. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்பீடு பார்த்தோம்னா, ஸ்பீடுனா என்ன? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கனு. இப்போ இதை அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். 519 × 1/3. இந்த 2 இங்கே கொண்டு போயிட்டேன்னா 1/2. இப்போ 519 டிவைடட் பை 6. இப்போ 8 6 are 48. 8ல் வரக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, த மீடியன் ஆஃப் த அப்சர்வேஷன். மொத்தம் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 11 டேர்ம். அதில் மீடியன் கேட்குறாங்க. மீடியன்னா எத்தனை வரப்போகுது? இங்கே 5, இங்கே 5 விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு நடுவில் உள்ளதை எடுத்தால் முடிஞ்சது. அப்போது இங்கேருந்து 6th டேர்ம். 6th டேர்ம்னா அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். 11. நெக்ஸ்ட்டு 18, 27, 30, அடுத்து 34ன்னு ஒன்று இருக்குது, 35ம் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. 6வது டேர்ம். ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சது. ஒன்றுமே இல்லை. அசெண்டிங் ஆர்டரில் எழுதி ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் சென்டரில் உள்ளதை எடுக்க போகிறோம். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா சென்டரில் உள்ள ரெண்டுக்குமே ஆவரேஜ் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் எ பெட் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 30% above the காஸ்ட் ப்ரைஸ். இஃப் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 2%, ஃபைண்ட் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துட்டு இங்கேயும் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. வேல்யூ எதுவும் கேட்கல. ஸோ இதை பற்றின கவலையே இல்லை. மார்க்டு ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, இங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ சென்டரில் சிபி போட்டுக்கிறேன். ஏன்னா அதில் தான் ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். இங்கே மார்க்டு ப்ரைஸு, இங்கே செல்லிங் ப்ரைஸு. என்ன சொல்லியிருக்காங்க? 30% above the காஸ்ட் ப்ரைஸு. இப்போ இங்கே 100ன்னா இது 130. அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 2%. இப்போ இங்கே 100ன்னா 102%. கேட்டிருக்கிறது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். 30ல் 2 போச்சுன்னா 28. 28 டிவைடட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100. கேன்சல் அவுட் பண்ணால் 280 டிவைடட் பை 13. இப்போ 2 13s are 26. இங்கே ஒரு 2 போடுவோம். 2 போட்டோம்னா 21. ஏன்னா 113s are 13 வரப்போகுது. இப்போ 21 பாயிண்ட் சம்திங். அப்படி இருக்கக்கூடியது ஒன்று தான். ஆப்ஷன் டி. முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு, வருண் அண்ட் ஆஷிஷ் டுகெதர் கேன் பெயிண்ட் அ ஹால் இன் 3 daysன்னு கொடுத்துருக்காங்க. வருண் நோன்னு ஆஷிஷ் 2 பேரும் 3 daysல முடிக்கிறாங்க. வருண் அலோன் கேன் பெயிண்ட் இன் 7 days. வருண் மட்டும் முடித்தா 7. இப்போ ரெண்டுமே ப்ரைம் நம்பர். எல்சிஎம் 21 தான். எஃபிஷியன்சி அப்படி மாற்றி வரப்போகுது. ரைட்டு. அவன் கேட்டிருக்கிறது என்ன? இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஆஷிஷ் அலோன் கேன் பெயிண்ட் 4 such ஹால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஹால் அது முடிக்கிறதுக்கானதை ஒர்க்கை கொடுத்துட்டு 4 இது முடிக்கிறதுக்கு ஆஷிஷ் எடுத்துக்கக்கூடியது கேட்டிருக்காங்க. இப்போ ஆஷிஷ்கான எஃபிஷியன்சி என்ன? இப்போ வருணுக்கு 3 அப்படின்னா ஆஷிஷ் மொத்தம் இவங்க 2 பேர் சேர்த்து 7 வருது. வருணுக்கு மட்டும் 3 வருது. இப்போ கண்டிப்பாக 3 + 4 தான் 7. ஸோ ஆஷிஷ்க்கு 4 தான் எஃபிஷியன்சி. அவங்க ஓவரால் ஒர்க்குன்னு பார்த்தா 21. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது 4 such ஹால்ஸ். இங்கே ஒரே ஒரு ஹால். ஸோ 21 × 4 தான் ஓவரால் ஒர்க்கு. டிவைடட் பை ஆஷிஷோட எஃபிஷியன்சி 4. கேன்சல் அவுட் பண்ணால் 4 4 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 21. ஆப்ஷன் டி. அடுத்து, த லார்ஜஸ்ட் ஆஃப் த 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்.
இஸ் 50 டிகிரி மோர் தென் த ஸ்மாலர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தீட்டா வந்து θ1 θ2 இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக 50 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் த ஸ்மாலர் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ θ1 மைனஸ் θ2 அப்படின்றது 50 டிகிரி. நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் என்னென்னு தெரியுமா? ரெண்டு ஆங்கிளை கூட்டினா θ1 ப்ளஸ் θ2 ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா 180 டிகிரி. இங்கே 50 டிகிரி, இங்கே 180 டிகிரி. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஸ்மாலர் ஆங்கிள் θ2 தான் வேணும். இந்த இடத்துல இதை கேன்சல் அவுட் பண்ணி θ1 கண்டுபிடிச்சி θ2வில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படிலாம் பண்ணவே வேண்டாம். டைரெக்டாக சைனை மாற்றிடுங்க. அப்படி மாற்றினா இது கேன்சல் அவுட் ஆயிரும். -2 இன்ட்டு θ2. ஏன்னா நம்மளுக்கு ஸ்மாலர் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. இது கிரேட்டர் ஆங்கிள், இது ஸ்மாலர் ஆங்கிள். அதனால தான் இங்கே டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கோம் மைனஸ்க்கு. இப்போ இது பண்ணோம்னா 18 5 போச்சுன்னா 13 மைனஸ் 130. இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ θ2ன்றது 13 டிவைடட் பை 2. சாரி 130 டிவைடட் பை 2. 130 டிவைடட் பை 2னா 30. 130ல் பாதி எவ்வளோ? 65. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு, a ladder leaning against a wall makes an angle theta of the horizontal ground such that tan theta கொடுத்துட்டாங்க. if the height of the top of the ladder from the wall is 30, find the distance of the foot of the ladder from the wall. அப்போது ஒரு லேடர் இருக்குது, அது வாலில் ரெஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? the height of the top of the ladder is 30 மீட்டர். ஓகே, ஆனால் tan theta 15/8. இங்கே நான் தீட்டா போட்டுக்கிறேன். tan theta is equal to opposite side by adjacent side. இங்கே பாருங்கள் 15, இங்கே 8 இருக்குது. இப்போ இங்கே 90 டிகிரி போட்டோம்னா ட்ரிப்ளெட் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். 8 15னா இங்கே கண்டிப்பாக 17 தான் வரப்போகுது. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? ஹைட் ஆஃப் த டாப் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால் 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறது 15. இங்கே என்ன நடந்திருக்கு? இன்ட்டு 2 நடந்திருக்கு. ஸோ 30. அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால். ஃபுட் ஆஃப் த லேடர்லேருந்து வால் வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? இதுவுமே 2 டைம்ஸ் பண்ணோம்னா 8 × 2 16. ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சது. அடுத்து, த லார்ஜஸ்ட் ஆஃப் த 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் 28% மோர் தென் த ஸ்மாலர் ஒன் கொடுத்துருக்காங்க. அப்போ θ1 θ2 இதுக்கான டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக 28 டிகிரி இருக்குது. இந்த ஸ்மாலர் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் தான், பழசு ஏற்கனவே ஒரு சம் செஞ்சோம், அதே மாதிரி தான். θ1 மைனஸ் θ2 = 28 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் என்னென்னு தெரியுமா? ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. அவங்க கேட்டிருக்கிறது ஸ்மாலர் ஆங்கிளா லார்ஜர் ஆங்கிளான்னு பார்த்துக்கோங்க. ஸ்மாலர் ஆங்கிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது கட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிற வேண்டியதான். அப்போது சைனை சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இது கேன்சல் அவுட் பண்ணால் -2 θ2 = 18. இங்கே 28 -180ல் இங்கே 28 போச்சுன்னா 2 5 1 -152ன்னு வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ 152 டிவைடட் பை 2 இப்போ போச்சுன்னா 75னா 150. 76 × 2னா 152. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 76 டிகிரி. அடுத்து, த மோட் அண்ட் மீடியன் ஆஃப் த டேட்டா செட் கொடுத்துட்டாங்க. மோடு மீடியன் ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த மீன் ஆஃப் த டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? மோட் = 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான். இப்போ மோடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 28.4 = 3 × மீடியன்றது 88 - 2xன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அப்படியே பண்ணுறேன். 14.2 = 3 × 44. 44 × 3ன்றது என்ன? 132 - x. இப்போ எக்ஸுன்றது என்ன ஆயிரும்? இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ 132ல் 14.2 கழிச்சா அதுதான் ஆன்சர். அப்போ இங்கே 0ன்னு வரப்போகுது பாயிண்டில். இப்போ என்ன ஆகும்? 10/10 இங்கே 2ன்னு இருக்கும். 8ன்ற முடியக்கூடியது என்ன? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 வச்சது ஒரே ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் சி. முடிஞ்சது. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.